இவர் பேர் ஓ பன்னீர்செல்வம். ஓ பன்னீர்செல்வம் 5 பேர் தமிழ்நாடு பூரா தேடி பிடிச்சி ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற பேரை கம்ப்ளீட்டா எடுத்து பாவம் அவங்களுக்கு அரசியல் வாடையா தெரியாது, களம்னா என்னன்னு தெரியாது. அவங்கள போய் வீட்டுல போய் அப்ரோச் பண்ணி பணத்தை கொடுத்து அவங்கள வந்து இங்க வந்து நிக்க வச்சு எதுக்குன்னா சுயேட்சையில ஐயாவோட பேர்லாம் முன்னும் பின்னமா அவங்க பேர் வருமா, சின்ன வரும்போது பேரை பார்த்து ஒரே பேரா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பன்னீர்செல்வத்துல வந்து ஐயாக்கு விழுக வேண்டிய அந்த வாக்கு அவங்களை குத்திடுவாங்க. அப்ப இவரோட வெற்றி வாய்ப்பை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு முயற்சியாக இவர் பேர் ஓ பன்னீர்செல்வம். பக்கத்துல நிக்கிறது யாரு? நவாஸ்கனி, திமுகவுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் வேட்பாளர். இது ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம். பக்கத்துல நாமினேஷன் பண்ணும்போது பக்கத்துல உட்கார்ந்துருக்காருல்ல, கூட போய் கலெக்டரேட்ல போய் அவருக்கு முன்னாடி நாமினேஷன் பண்ணும் இவர் யாருன்னா மதுரையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஆர் டி உதயகுமாரோடைய பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற சிங்கராஜ். ஹி இஸ் தி அபிஷியலி அதிமுகவுடைய எடப்பாடி கூட இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய ஐடி விங்கோடைய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, மாவட்ட செயலாளர். இதுல தகவல் தொழில்நுட்பத்துறையில அவரு சிங்கராஜ். இவர் தான் இவர் 5 பேர்ல இது 2 காமிச்சிட்டேன், மிச்சம் 3 இருக்குல்ல. அந்த 3 வேட்பாளரையும் ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்களா, முன்மொழிகிறது அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்க. அதுல ஒருத்தர் பரமக்குடியில இருக்கக்கூடிய ஏடிஎம்கேனுடைய கவுன்சிலர் அதுல பொறுப்புல இருக்கு. அந்த மாதிரி வந்து அதிமுக ப்ரூஃபோட இருக்கு. அவங்க பண்ண இது அவர்களுடைய முயற்சி தான் இதெல்லாம் அப்படின்றீங்க. முயற்சி ஜனநாயகத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து சீரழிச்சு ஐயாவோட வெற்றியை தடுக்கணும்னு பாக்குறாங்க. பட் மக்கள் தெளிவா இவங்கள ஓ பன்னீர் ஐயா சொன்ன மாதிரி பேட்டியில சொல்லியிருப்பாரு, எல்லாருமே சின்ன ஓ பன்னீர்செல்வம் தான், நான் தான் ஓ பன்னீர்செல்வம், ஓட்டக்காரத்தேவர் பன்னீர்செல்வம் நான் தான். 3 முறை முதலமைச்சர் இருந்தவர், பல்வேறு நிதி பட்ஜெட்டை வந்து 10-11 தடவை கண்டினியூஸா போட்ட நிதியமைச்சர். அம்மா எங்க வச்சிருந்தாங்க, கட்சிக்காக வந்து பொருளாளராக உழைச்சிருக்காரு, ஒருங்கிணைப்பாளர் இருந்திருக்காரு, கட்சிக்கு கஷ்டமான காலகட்டத்தில் உறுதுணையா இருந்திருக்காரு. இவரை 5 சுயேட்சை வேட்பாளர் யாருன்னே தெரியாம பாவம் அப்ராணி சப்ராணியை கூட்டு வந்து இவர் கூட கம்பேர் பண்ணி நிக்க வச்சு வெற்றி வாய்ப்பு இழக்கணும்னு ஒரு மூவ் இருக்கு பாத்தீங்களா அரசியல்ல. இவங்களுடைய ஒரு மூவ் ரொம்ப முக்கியம். இத்தனை வருடமா கொடியை கட்டிட்டு கார்ல பறந்து போயிருந்திருப்போம். அந்த ஏடிஎம்கேவோட கொடி இல்லாத அந்த காரை பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு முதலமைச்சரா இருந்தவர், இத்தனை தடவை முதலமைச்சரா இருந்தவர், இத்தனை தடவை அமைச்சரா இருந்தவர், சுயேட்சையா போட்டிடுறாருங்கிறப்ப ஒரு மனநிலை எப்படி இருக்கு? அது ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வு தான். ஏன்னா கழகத்திற்காக பல்வேறு சோதனை கட்டைகளே வந்து அவர் வந்து கடந்து வந்துட்டாரு. அந்த மாதிரி கடந்து வரும்போது இன்னைக்கு வந்து அது வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து அவர் வந்து சொல்லுவார், பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையில விட்டு கொடுத்துட்டாரு நிறைய. எதுக்காக விட்டு கொடுத்தாருன்னா கழகம் வந்து பிரிஞ்சிடக்கூடாது. புரட்சி தலைவர் எந்த நோக்கத்துக்காக இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சா சொல்லுவார், எந்த நோக்கத்துக்காக இயக்கத்தை ஆரம்பிச்சாரு, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எதுக்காக இந்த இயக்கத்தை வளர்த்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட மிகப்பெரிய தலைவர்கள் வளர்த்து விட்டு போனாங்க. நான் வந்து அடையாளம் காமிச்சது, நம்மளால அந்த கழகம் வந்து பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். அதனால பல்வேறு இதுல வந்து நிறைய வந்து முதலமைச்சர் இதுல இருந்து நாற்காலியில வந்து உட்கார்ந்து அதுக்கப்புறம் தர்ம யுத்தம் நடத்தின டைம்ல திருப்பி இணைஞ்சது, அவங்க பண்ண பல்வேறு குடைச்சல்கள் இடைஞ்சல்கள் எல்லாம் வந்து தாங்கிக்கிட்டு அம்மாவோட ஆட்சியை முழுமையாக நிறைவு செய்யணும் அப்படிங்கிற பல்வேறு இதுல பொறுமையா இருந்து